கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 4வது நாளாக நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். பிரியமானவர்களே, இயேசு யூதா கோத்திரத்தில் வருவா. யூதா கோத்திரத்தில் சிங்கமாக உலகத்தின் ஜனங்களை மீட்கிற ஒரு ராஜாவாக பாடுபடுகிற ஒரு தேவனாக யூத கோத்திரத்தில் பிறப்பார் என்று அப்பொழுதே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாம் புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு எந்த கோத்திரத்தில் பிறப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லா காலங்களையும் அறிந்தவர். எல்லா காலங்களையும் அறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்த காலங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த யூத கோத்திரத்தின் ராஜா நம் தேவன் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார், உங்களுக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். அவர் வெற்றி சிறக்க செய்வார்.